ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم صدق الله العظيم. عن عقبة بن عامر رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الصدقة لتطفئ عن أهلها حر القبور وإنما يستظل المؤمن يوم القيامة في ظل صدقته رواه الطبراني والبيهقي صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு, எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100% தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்துல வாழக்கூடிய முழு முஸ்லிம்களுக்கும் ஒரு புனிதமான ஒரு கண்ணியமான சங்கையான மாதம் ரமலானுடைய மாதத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களோருக்கு வழங்கி இருக்கிறான். 13வது தினத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். 14வது தினத்தை நோக்கி முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். மீதமாக இருக்கக்கூடிய அனைத்து நோன்புகளையும் ஆஃபியத்தோட ஆரோக்கியமாக உற்சாகத்தோட பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யாரெல்லாம் இந்த முழு உலகத்திலேயும் நோன்பாளிகளாக இருக்கிறாங்களோ அத்துணை நோன்பாளிகளுடைய நோன்பையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இந்த ரமலானுடைய மாதம் யாரெல்லாம் நோன்பு நோக்க முடியாம ஆஃபியத்தை இழந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ அனைத்து நோயாளிகளுக்கும் அல்லாஹு தஆலா அவசரமாக ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் இந்த உம்மத்துக்கு பலவிதமான சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் வழங்கப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த ரமலானுடைய மாதத்துக்கு பலவிதமான சிறப்பு பெயர்களை சொல்லுவாங்க. ஷஹரு ரஹ்மா, ரஹ்மத்துக்குரிய மாதம். ஷஹருல் மக்ஃபிரா, மக்ஃபிரத்துக்குரிய மாதம். ஷஹரு இத்கு மினன்னார், நரக விடுதலையுடைய மாதம். ஷஹரு ஸப்ர், பொறுமையுடைய மாதம். ஷஹருல் முவாசாத், ஒற்றுமையுடைய மாதம். சுவன வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுற மாதம். நரகத்துடைய எல்லா கதவுகளும் மூடப்படுற மாதம். ஒரு பரந்துக்கு 70 பரந்துடைய நன்மை கிடைக்கிற மாதம். ஒரு சுண்ணத்துக்கு பரந்துடைய நன்மை கிடைக்கக்கூடிய மாதம். ஏழைகளுடைய மாதம். ஒவ்வொரு முஸ்லிம்களும் பசிய உணரக்கூடிய மாதம். இப்படி பலவிதமான சிறப்புகளை இந்த ரமலானுடைய மாதத்துக்கு உள்ளடக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் மிக முக்கியமான ஒரு சிறப்பு தான் ரமலானுடைய மாதம் என்றாவே அடுத்தவர்களுடைய கஷ்ட நஷ்டம் விளங்குற மாதம், அடுத்தவர்களுடைய பசி என்னென்று விளங்குற மாதம்.
இந்த ரமலானுடைய மாத நோன்பு அது லேசான ஒரு காரியம் இல்ல என்றதாலதான், லேசான ஒரு விடயம் இல்ல, கஷ்டமான ஒரு அமல் என்ற ஒரு காரணத்தாலதான் ரமலானுடைய கூலி இருக்குதே, மற்ற அமல்களுக்குரிய கூலியும் ரமலானுக்குரிய கூலியும் வித்தியாசம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5 நேரம் பரலான தொழுகையை ஜமாத்தோட தொழுதா என்ன கூலி என்பதாக எங்களுக்கு சொல்லப்பட்டீங்க. அதே தனிச்சு தொழுதா என்ன கூலி என்று சொல்லப்பட்டீங்க. ஜகாத்துக்கு என்ன கூலி, ஹஜ்ஜுக்கு என்ன கூலி, உம்ராவுக்கு என்ன கூலி, குர்ஆன் ஓதினா எவ்வளவு கூலி என்பதாக ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்துல ரமலானுடைய கூலி என்ன என்பதாக அல்லாஹு தஆலா அழகா உம்மத்துக்கு விளங்கப்படுத்துறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கடையில ஒரு 5 ஊழியர்கள் வேலை செய்யறாங்கன்னு வைங்க. 5 ஊழியர்கள் வேலை செய்யறாங்க. அந்த பொஸ் வாராரு, முதலாளி வாராரு, வந்து சொல்றாரு, இந்த மாசம் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு இவ்வளவு கூலி, உனக்கு இவ்வளவு கூலி, உனக்கு இவ்வளவு கூலி, உனக்கு இவ்வளவு கூலி, எல்லாத்துக்கும் சொல்லிட்டாரு. ஒருத்தருக்கு சொல்லல எவ்வளவு கூலி என்று சொல்லி. அவரு கேட்கிறாரு, எனக்கு மட்டும் நீங்க சொல்லல என்ன கூலி என்று சொல்லி. சொல்றாரு என்ன தெரியுமா, உனக்கு கூலி அது நான் தான் கூலி என்று சொல்றாரு. பொஸ் கிடைச்சா எல்லாம் கிடைச்சத போல. அதே தான் அல்லாஹு தஆலா சொல்றான், ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு கூலி தான், ஆனா ரமலானுக்கு கூலி அது நான் தான் கூலி என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு சிறந்த ஒரு அமல் கஷ்டம் என்றதாலதான் அல்லாஹ்வே இந்த அமலுக்கு கூலியா கிடைக்கிறான். இந்த ரமலானுடைய மாதம் என்றாவே அடுத்தவர்களுடைய கஷ்ட நஷ்டம் எங்களுக்கு விளங்கும், அடுத்தவர்களுடைய பசிய வாழ்க்கையில உணரும். எங்களுக்கு ஒரு 14 அவர் சாப்பாடு இல்லாம குடிப்பில்லாம கஷ்டத்தோட சிரமத்தோட ஈக்கிறோமே, அடுத்த மனிதர்கள் எங்களுக்கிட்ட வந்து கேட்டாலும் அவர்களுடைய கஷ்டம் எங்களுக்கு விளங்கணும் என்றதுக்கு தான் ரமலான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பலவிதமான காரணங்கள் ரமலானுக்கு சொல்லப்பட்டாலும் இது மிக முக்கியமான முதன்மையான காரணம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க, பலவிதமான சிறப்பு ரமலானுக்கு இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு சிறப்பு தான் ஷஹரு சதகா, சதகாவுக்குரிய மாதம் ரமலானுடைய மாதம். சில மனிதர்களுக்கு இந்த டாபிக்க பேசினாவே விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லைன்னு சொல்லி தெரியாது. சதகாவை பத்தி பேசினாவே அதிகமானவங்க யோசிக்கிறாங்க இது வசூலுக்குரிய பேச்சு என்று சொல்லி. பில அவங்க சதகாவுடைய அமல விளங்கிக்கிறது அப்படிதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க நீங்க நினைக்கிறத போல சதக்கா என்றது வாழ்க்கையில லேசான அமல் அல்ல. இது சும்மா லேசான அமல் அல்ல. இது சும்மா தொழுகைய போல அல்லது நோன்ப போல குறிப்பிட்ட நேரம் அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல. சதக்கா என்றது பெரிய பெரிய கூலிகளை உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு அமல் இஸ்லாத்துல. அதுதான் ரமலானுடைய காலம் வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காற்றை விட வேகமா சதக்கா செய்வாங்க. அதனுடைய அர்த்தம் அவன் ஒன்றும் மெச்சிக்கொள்றல்ல, அடுத்த 7 எளியவர்களுக்கு கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுத்து முடிப்பான். காற்றை விட வேகமா அவனுடைய கையைக்கும் சதக்கா கொடுக்கிற விஷயத்துல கணக்கு பார்க்க மாட்டான். கணக்கு வழக்கு சதக்கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு கொண்டது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மற்றைய காலங்கள்ல செய்யக்கூடிய சதக்காவுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த சதக்கா தான தர்மத்துக்கும் ரமலானுடைய காலம் கொடுக்கக்கூடிய தான தர்மத்துக்கும் ரெண்டுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. மற்றைய காலங்களை விட ரமலானுடைய காலம் கொடுக்கிற சதக்கா ஈக்குது மிச்சம் பவர்ஃபுல் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிச்சம் பலம் வாய்ந்தது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட சஹாபாக்கள் எல்லாம் சுத்தி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தை அல்லாஹ் இவ்வளவு விசாலமா படைச்சிருக்கிறானே, இந்த உலகத்துல பலமான ஒரு விஷயம் என்று அல்லாஹ் இதை படைச்சிருக்கிறான், பலமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தை அல்லாஹ் கோல வடிவத்துல படைச்சிருக்கிறான். சயின்ஸ் எங்களுக்கு செல்லுது ரவுண்ட் என்று செல்லுது, ஆனா குர்ஆன் செல்லுது தட்டை என்று. தட்டையான வடிவத்தில் அல்லாஹ் உலகத்தை படைச்சிருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத படைச்ச நேரத்துல ஒரு பேலன்ஸ் இல்லாம உலகம் இருந்துச்சு. இந்த உலகத்தை பேலன்ஸ் பண்ணணும் என்றதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா உலகத்துல படைச்ச ஆச்சரியம் தான் கல்மலைகள். அல்லாஹ் சூரத்து நபால சொல்றான், வல் ஜிபால அவுதாதா, இந்த மலைகளை நாங்க பூமிக்கு அப்படியே முளைகளாக அப்படியே ஊன்றுகோலாக நாங்க மாற்றினோம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. அப்ப உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பலமான விஷயம் என்றா முதலாவது கல்மலைகள்.
மலக்குமார்கள் மலைகளை படைச்சோடனே ஆச்சரியப்பட்டாங்க. என்ன இவ்வளவு ஆச்சரியமாகிறது சொல்லி. ஏன்னா இதுக்கு முன்னால மலைகளை கண்டதில்லை. உலகத்தை படைச்ச நேரம் ஆச்சரியப்பட்டாங்க மலக்குமார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல பலமான விஷயம் என்றா முதலாவது அது கல்மலைகள். கேட்டாங்க சஹாபாக்கள், கல்மலைகளை விட பலமான ஒரு விஷயம் நீக்குதா? சொன்னாங்க, அந்த கல்மலைகளை விட பலமான விஷயம் தான் இரும்பு அல்லாஹ் படைச்சுகிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஅன்ஸல்னல் ஹதீத ஃபீ, இரும்ப நாங்க இறக்கினோம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. படைச்சோம், பூமியில உருவாகினதல்ல, இரும்ப நாங்க இறக்கினோம், அதனால மனிதர்களுக்கு பல புரோசனம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. அந்த இரும்ப நாங்க பலமா வச்சுக்கிறோம். எவ்வளவு பெரிய கல்லு மலை ஐந்தாலும் இரும்ப கொண்டு உடைக்க. கேட்டாங்க, அப்ப இரும்ப விட பலமான ஒரு விஷயம் நீக்குதா? சொன்னாங்க, இரும்ப விட பலம் தான் நெருப்பெண்டா. எவ்வளவு பெரிய இரும்பாக இருந்தாலும், எவ்வளவு சக்தியா இருந்தாலும் நெருப்பை கொண்டு உருக்கிறேனும். கேட்டாங்க, இந்த நெருப்பை விட பலமான விஷயம்? சொன்னாங்க, தண்ணீர். நெருப்பை விட பலம் தண்ணீர். எவ்வளவு பெரிய நெருப்பு ஆய்ந்தாலும் தண்ணியை கொண்டு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். கேட்டாங்க, தண்ணீரை விட பலமான ஒரு விஷயம் நீக்குதா யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, காற்று என்று சொன்னாங்க. கடலுடைய அலைகள் கூட இயங்குறது காற்றை வச்சு என்பதாக விளங்கப்படுத்துறான். காற்று ரொம்ப பலமான ஒரு விஷயம், தண்ணியை கண்ட்ரோலுக்கு வைக்கிற விஷயம். கேட்டாங்க, இந்த 5 பஞ்ச பூதங்களை விட பலமான ஒரு விஷயத்தை எல்லாம் உலகத்துல வச்சுக்கிறானான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? சொன்னாங்க, இந்த பஞ்ச பூதங்களை விட, காற்றை விட, நெருப்பை விட, தண்ணியை விட, இரும்பை விட, பூமியை விட, மலைகளை விட இந்த உலகத்துல பலமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிமான அடியான் தன்னுடைய இடது கைக்கு தெரியாம வலது கையால கொடுக்கிற சதக்காண்டா. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு அமல் தான் சதக்கா. உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, சதக்கா என்றது உம்மத்துடைய காப்புறுதி, ஒரு பாதுகாப்பு, ஒரு உத்தரவாதம். எங்கட வாழ்க்கை உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கையே இல்லையா? நல்லா ஈக்கக்கூடிய மனிதன் திடீரென்று நோயில விழுகிறார். நல்லா ஈக்கிற மனிதன் ஒரு பெரிய ஒரு ஆபத்துக்கு போறாரு. நல்லா ஈக்கிற மனிதன் பெரிய ஒரு கஷ்டத்துக்கு முகம் கொடுக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கை உத்தரவாதம் இல்ல, பாதுகாப்பு இல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய பாதுகாப்பு சதக்கா தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா கவலை, எப்படி வாழ்க்கையில நாங்க தொழுகையை நம்புறோமோ, சதக்கா ஜகாத்தை நம்புறோமோ, நோன்பை நம்புறோமோ, ஹஜ்ஜ நம்புறோமோ, மற்ற அமல்களுடைய விஷயத்தால உதவிகளை எடுக்கேலும் என்று நம்புறோமோ, சதக்காவால சாதிக்கேலும் என்று இந்த உம்மத் நம்புதில்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில தொழுதா நாங்க அல்லாஹ்வோட பேசுறோம் என்ற நம்பிக்கை உள்ளத்துல இருக்குது. நோன்பு பிடிச்சா அல்லாஹ் கிடைப்பான் என்ற நம்பிக்கை உள்ளத்துல இருக்குது. ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. அதனால நாங்க நம்புறோம். ஹஜ்ஜி செஞ்ச மனிதனை அல்லாஹ் பணக்காரனா மாத்தாம மௌத்தாக்க மாட்டான், ஹதீஸ். அதனால நம்புறோம். வாழ்க்கையில இப்படி எல்லா அமல்களுக்குரிய கூலியையும் பலாபலன்களை வாழ்க்கையில நம்புற நாங்க நீங்க, ஆனா வாழ்க்கையில சதக்காவ வாழ்க்கையில ஒரு அமலா வச்சுக்கோங்கன்னு சொன்னா இந்த சதக்காவை மாத்திரம் நம்புறது இல்லை. இந்த சதக்கா அவங்களுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு என்ன நம்புறாங்க இல்ல, இது ஒரு உத்தரவாதம் என்ன நம்புறாங்க இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை மஸ்ஜிதில இருந்து வெளியே வாராங்க, தொழுகையை முடிச்சிட்டு சஹாபாக்கள் வெளியில வாராங்க. வரக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு காணக்கூடாத ஒரு பயங்கரமான ஒரு காட்சியை பார்க்கிறான். அது என்னன்னா, வளமைக்கு மாற்றமாக ஓநாய்கள் மஸ்ஜித சுத்தி அப்படியே நிரம்பி நிக்குது, சுற்றி வளர்ச்சிக்குது, அப்படியே சுத்தி நிக்குது, ஓநாய்கள் நிறைஞ்சு நிக்குது. சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே பயந்து பார்த்தாங்க, என்ன காட்டுல இருக்கக்கூடிய ஓநாய்கள் நாட்டுக்குள்ள சுத்தி கொண்டு ஊர்ல இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்துக்கும் நபியாக அனுப்பப்பட்டவர், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முழு உலகத்துடைய ரஹ்மத். இவங்க போறாங்க, அந்த ஓநாயுடைய தலைவன் இடத்துல போய் கேட்கிறாங்க, என்ன காரணம், முழு கூட வந்ததுக்கு என்ன விஷயம், என்ன செய்தி? இந்த நேரத்துல கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க, அந்த ஓநாய் பதில் செலுத்தி, யா ரசூலல்லாஹ், இப்ப எல்லாம் ஆட்டு மந்தையில இருந்து ஒரு ஆடு சரி எங்களுக்கு உணவா கிடைக்குது இல்லையா ரசூலல்லாஹ், ஒரு ஆடும் எங்கட கண் பால் வேற படுவது இல்லையா ரசூலல்லாஹ், என்ன காரணமோ தெரியா, ஒரு ஆடு கூட எங்களுக்கு கண்ணுல விளங்குது இல்லையா ரசூலல்லாஹ், என்ன காரணம்? இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புன்முறுவலோட பின்னிட்டு சஹாபாக்களை பார்த்து என்ன தெரியுமா கேட்டான்?
சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, என்னுடைய தோழர்களே, சொன்ன விஷயம் உங்களுக்கு விளங்கிச்சா? என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு விளங்குதா? ஒரு ஆடு சரி இந்த ஓநாய்களுடைய கண்ணுல விளங்குது இல்லையா? உங்களோட சதக்கா உங்களோட ஆடுகளை எப்படி பாதுகாக்குதுன்னு உங்களுக்கு விளங்குதான்னு கேட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாங்க அந்த ஓநாய் கிட்ட, இதுக்கு பின்னால ஆட்டு மந்தையில இருந்து எந்த ஆடு வெளியே வருவதோ அது உங்களோட உணவு, உங்களுக்கு எடுத்துக்கொள்ளு. ஆட்டு மந்தை உள்ள கீழா உங்களுக்கு எடுக்கலான்னு திருப்பி அனுப்பினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரியுடைய ரிவாயத் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டு, சதக்கா என்றது பெரிய முசீபத்துகள் பின்னுக்கு வர ஈக்கும், அது தடுப்பு. ஏன் அடுத்த மனிதர்களை சந்தோஷப்படுத்தினா வாழ்க்கையில அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்துறல்ல, எங்கட முகத்துல சந்தோஷத்தை அல்லாஹ் வைப்பான். எப்ப அடுத்தவங்களோட முகத்துல சந்தோஷத்தை பார்க்கிறோமோ, மன நிறைவை பார்க்கிறோமோ, எங்கட முகத்தை கவலையா கல்ல ஒன்றல்ல, அல்லாஹ் எங்களை சந்தோஷப்படுத்துவான் வாழ்க்கையில. அப்படி இல்ல, இன்னமும் கொடுக்க மனம் இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில முசீபத்து வரும். உலகத்துடைய நிலைமை அல்லாஹ் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறதே. எல்லாம் யோசிக்கிறாங்க, என்னுடைய பேச்சை யாரும் தவறா எடுக்கவாங்க. அதிகமான யோசிக்கிறாங்க, நாங்க எல்லாம் பரம்பரை பணக்காரனும், இந்த பரம்பரை வாப்பட அப்பட 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 சொத்து எல்லாம் இதெல்லாம் அவங்க சொந்த ரீதியா சம்பாதிச்சது. அது ரெண்டாவது. முதலாவது அல்லாஹ் கொடுத்த வசதி வாய்ப்பு. இது குர்ஆன் செல்லுது, உங்களுக்கு மத்தியில ஏற்ற தாழ்வுகளை உலகத்துல வச்சது நான் தான். உலகத்துல எல்லாம் முதலாளிய வச்சா தொழிலாளி யார்? எல்லாம் தொழிலாளி என்றா மேனேஜ்மெண்ட்ல யார் இருப்பாங்க? முதலாளி என்று யாருமே இல்லை. எல்லாம் டீசென்டான நிலைமையில இருந்தா ரோட் தூக்குற வேலை யாரு செய்யறது? உலகத்துடைய நிலைமை பேலன்ஸா போகணும். குர்ஆன் செல்லுது, பேலன்ஸா நடக்கணும் என்றுதான். உங்களுக்கு மத்தியில ஏற்ற தாழ்வு, பணக்காரனா வைத்தவர்களை ஏழையா மாத்துறது பெரிய செய்தி அல்ல. ஏழையா இருக்கக்கூடிய மனிதர்கள் பணம் படைத்த மனிதர்களா மாறுறது பெருசல்ல. அப்ப அல்லாஹு தஆலா ஏன் வசதி படைத்தவர்களுக்கு வசதியை கொடுக்கிறான்? குர்ஆன் செல்லுது, காரூனுக்கு நாங்க வசதியை கொடுத்தோம். இந்த ஸ்ரீலங்கால் அல்ல, முழு உலகத்துல காரூனை போல ஒரு பணக்காரனை பார்க்க முடியுமா? பார்க்கலாம். அண்மையில நடந்த ஒரு ரீசர்ச்ல காரூனுடைய கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால காரூனுடைய ஒரு கட்டிலுடைய உருவம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஒரு மேகசின்ல எழுதப்பட்ட விஷயம். கட்டிலுடைய உருவம் தூரத்திலிருந்து அதை கண்டிக்கிறான், அதனுடைய உருவத்தை விளங்குகிறான். அவங்க சொல்றாங்க, எங்களுடைய கேமராவால கேப்சர் பண்ணலாம், ஏனென்றா அவ்வளவு மினுக்கமாயிடுச்சு அந்த உருவம். அந்த கட்டிலுடைய உருவம் அவ்வளவு மினுக்கம். கிதாபுகள் எழுதுறாங்க, அந்த மஜல்லால் எழுதுறாங்க, அதை மட்டும் வெளியில எடுத்தோம் என்றா, அந்த கட்டில் வெளியே எடுத்தா கிட்டத்தட்ட முழு உலகமும் 3 மாசத்துக்கு சாப்பிடு ஒரு கட்டில வச்சு. அதெல்லாம் குர்ஆன் சொல்லுது, காரூன் லேசான பணக்காரன் அல்ல, எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்து 4 உபதேசத்தை அல்லாஹ் கொடுத்தான். வபதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தஆலா ஆகிரா வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். உனக்கு எப்படி அல்லாஹ் உபகாரம் செஞ்சானோ அத போல நீ மற்றவர்களுக்கு உபகாரம் செய். இதுக்குதான் வசதி. அதுதான் செல்வந்தர்களுக்கு கேள்வி கணக்கு கூட. வசதி படைத்த மனிதர்களுக்கு கேள்வி கணக்கு கூட. அதுதான் எல்லாம் நாங்க சம்பாதிச்ச பணமே நாங்க என்னத்துக்கு கேள்வி? அது இங்க பேசலும், கியாமத்துல அது பேசலாம். என்ன நாங்கெல்லாம் ஈமான் கொண்ட முஃமின்களே, நாங்கெல்லாம் கலிமா ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களே, இங்க பேசலும். நாங்க என்னத்துக்கு பதில் கொடுக்கணும்? நாங்க சம்பாதிச்சது யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்ல. இங்க பேசலும், கியாமத்துல பேசலாம். கியாமத்துல பதில் கொடுக்கணும். எப்படி சம்பாதிச்சாய், எப்படி நீ செலவழிச்சாய், என்ன செஞ்சாயோட பணத்துல, இங்க பதில் கொடுக்க தேவையில்ல. இங்க யாருக்கும் நாங்க பயமும் இல்லை. என்ன எங்களுக்கு அதிகாரம் நீக்கி பணம் நீக்கி. ஆனா அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இதை பத்தி கேட்போம். அதுக்குதான் நல்லா வச்சுக்கிறான். உங்களுக்கு தந்திக்கிறானா, அடுத்தவர்களுக்கும் நீ கொடுக்கணும். வாழ்க்கை அடுத்தவர்கள்ட முகத்திலேயும் பணத்தை கொண்டு உனக்கு எப்படி சந்தோஷம் நீக்குதோ நீ கொடுத்தாத்தான் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தும். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய தர்த்தீப். ஆனா இந்த காலத்துல அப்படி செய்யறது, இந்த காலத்துல அப்படி செய்யறாங்க இல்லை. அவங்க எடுக்கிறாங்க, ஐசா உலமாக்கள் சொல்றாங்க, நசீஹத்தாக பேசுறாங்க. இந்த பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய விஷயத்துல பிள்ளைகளுக்கு பக்குவத்தை படிச்சு கொடுக்கறதுல ஒரு விஷயம் தான், நீங்க உழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல 3-4 பரம்பரைக்கு சேர்த்து சொத்து சேர்க்கவாங்க.
இவர் சேர்க்கிறது இவருடைய பிள்ளைக்கு, அவருடைய பிள்ளைக்கு, அதுல பிள்ளைக்கு சேர்த்து 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 வச்சுக்கிறார். பின்னுக்கு வார ஜெனரேஷனுக்கு உழைப்பேண்டா என்னன்றே தெரியா. அவனுக்கு வேர்வை சிந்தனை கஷ்டம், அவனுக்கு தெரியா உழைப்பேண்டா என்னன்னு, உழைப்புடைய பொறுமதி தெரியா. ஏன் சொத்திக்குது வாப்பட அப்பட இவரு கபருக்கு வைத்தார், அவன் துவா சரி செய்யறல்ல, அந்த சொத்தை வச்சு அனுபவிக்கிறான். இதுக்குதான் உலமாக்கள் ஒரு நசீஹத்தா செய்யறாங்க, பிள்ளைகளுக்கு உழைப்ப படிச்சு கொடுக்கணுமா, சொத்து செல்வத்தை அவனோட ஜெனரேஷனோட நிப்பாட்டுங்க. தேவைக்கு மேல் மிச்சமா வாணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து ரமலான் நீக்குதே எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி அல்ல. எங்களுக்கு சந்தோஷமாயிக்குது, இஃப்தாருடைய நேரம் பல வகையான சாப்பாடு, சஹருடைய நேரம் பல வகையான சாப்பாடு. ஆனா எல்லாருக்கும் ரமலான் உண்டல்ல. சில இடத்துல ஈச்சப்பழம் தண்ணி மட்டும், சில இடத்துல எவ்வளவு இடங்கள்ல ஒரு சோட்டிஸ் வசதி இல்லை, சில இடத்துல கஞ்சி குடிக்கிறதுக்கு ஒரு கோப்பை கஞ்சி எடுக்கப்படுற பாடு. ஸ்ரீலங்காவுடைய நிலைமையை பேசுறோம், சும்மா ஏறி மிம்பர்ல பேசல, ஆதாரங்களோட பேசுறோம். எவ்வளவு இடங்கள்ல ஜகாத்துக்கு ரெக்வஸ்ட் பண்ணி லெட்டர் கிளம்பு, ஏன் அனுப்பி வைங்க அனுப்பி வைங்க, என்ன சரி அனுப்புங்க, ஒரு பச்சரிசி அனுப்புங்க, ஒரு கஞ்ச காய்ச்சி குடிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்ல. தேடுங்க கண்ணியமிக்கவர்களே, அந்தந்த ஊர்கள் இருக்கிறவங்கள தேடு. வாய திறந்து சில நேரம் சொல்ல மாட்டாங்க, தேடணும் சதக்கா. எங்கட வாழ்க்கையில பிரச்சனையா, முசீபத்தா, கஷ்டமா, நிம்மதி இல்லையா, வாய் திறந்து சொல்ல ஏழாத கஷ்டத்துக்கு முகம் கொடுக்கிறோமா, இன்ன சதக்கா ரத்துல் பலா, உங்களோட எல்லா பலாய் முசீபத்தையும் சதக்கா இல்லாமலா. இந்த வார்த்தையை நம்பும், ஈமான் அழுத்தா, இந்த வார்த்தையை நீங்க நம்பும், நம்பி சதக்கா கொடு. வார்த்தையை முதலாவது நம்பணும், இது எங்கட வார்த்தை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கொடுக்கிற தான தர்மம் ரத்துல் பலா, சதக்கா அது பலாய் முசீபத்தை தடுக்கும். எவ்வளவு மனிதர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை உள்ளத்துல, வெளியே திறந்து சொல்ல இயலாத எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு மன வருத்தம், கூட பிறந்தவர்களா இருந்தாலும் சில விஷயங்களை பேசிக்கொள்ளலாம், கஷ்ட நஷ்டம் உள்ளத்துல இருக்கிறா இல்லையா, சதக்காவை கொடுத்து உங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ உங்களோட குவான்டிட்டி எவ்வளவு அவ்வளவு கொடுத்து சதக்கா செய்யும். கோடி கணக்கு சொத்து வச்சுக்கிற ஒருத்தர் வாழ்க்கையில சரியான கஷ்டமப்பா, 2000 ரூபாய் சதக்கா கொடுக்கிறார், இது சதக்கா இல்ல. சதக்காவுக்கு 2 நிபந்தனை இருக்குது. ஒன்று என்ன தெரியுமா, இவங்க எப்படி என்ன சதக்கா என்றது எங்கட உம்மத்து ஒரு போக்கொண்டு பழவி, சதக்கா என்றதே பொடிச்சாலிதான். சில ஊடுகள்ல சண்டை, உமாக்கும் மகளுக்குமே பொடிச்சல்லி தேடி சண்டை, வீட்டுக்கு மிஸ்கின் வந்தா பொடிச்சல்லி தான் தேடுது. அந்த நாங்க யோசிக்கணும், எங்கட தேவையுண்டு அந்த பொடிச்சல்லியால பூர்த்தி ஆகும். இந்த காலத்துல இருக்கிற ஸ்ரீலங்கால 90% பொடிச்சல்லி விருப்பம் இல்லை. தேடுபாரோ பொடிச்சல்லியை கொடுத்தா ரிட்டர்ன் தாரு, ஆனா இப்ப பர்ஸ்ல வச்சு கொண்டே இதெல்லாம் சரியான கரைச்சல். ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஏன் அதை கொண்டு அவனோட தேவைகளை பூர்த்தி செய்யலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அப்ப அடுத்தவர்களுடைய தேவை இதை கொண்டு பூர்த்தியாகுமான்னு நானும் நீங்களும் சிந்திப்போம். சில குறிப்பிட்ட ஊர்கள்ல இவ்வளவுதான் கொடுக்கறது சதக்கா நிர்ணயிக்கப்பட்டு, 20 ரூபா தான் சதக்கா, 50 ரூபா தான் சதக்கா, 10 ரூபா தான் சதக்கா. சதக்காவுக்கான எல்லைகள் கிடையாது. எவ்வளவு குடிக்கேலுமோ அவ்வளவு சதக்கா, எவ்வளவு எங்களுக்கு குடிக்கேலுமோ எங்கட அளவுக்கு தராதரத்துக்கு எவ்வளவு குடிக்கேலுமோ அது சதக்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பலாய் முசீபத்தை மட்டும் வாழ்க்கையில தடுக்காது, ரத்துல் கலா, எங்கட கலா கதிரில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா சதக்காவை கொண்டு மாற்றம் செய்ய. கலா கதிருடைய விஷயத்தினை மாற்ற சக்தி சதக்காவுக்கும் துவாவுக்கும் தான். அப்ப யோசிக்கணும், வாழ்க்கையில தொழுகையுடைய அமல் பெருசா விளங்குது, நோம்புடைய அமல் பெருசா விளங்குது, ஆனா சதக்கா ஏன் விளங்குது இல்ல, இன்னும் சதக்காட பொறுமதி எங்களுக்கு தெரியா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முந்தின காலத்துல வாழ்ந்த நபிமார்கள், சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் சதக்காவுடைய விஷயத்துல போட்டி போட்டாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, பட்ட பேர், நாங்க வைக்கிற பட்ட பேர் அல்ல, சொல்லுவாங்க இஸ்லாத்துல அபூ தியாஃபா என்று சொல்லுவாங்க. விருந்தாளிகள வாப்பா ஒவ்வொரு நாளும் சாப்பாடு சாப்பிடக்கூடிய நேரம் ஒவ்வொரு நாளும் ஒரு விருந்தாளியோட தான் அவனோட நாள் போகும். ஒவ்வொரு நாளும் ஒரு விருந்தாளியோட தான் தின்னுவான். அப்ப யோசிங்க எப்படியாப்பட்ட ஒரு சதக்கா. அதே போல ஸைனப் பின் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களுக்கு சொல்லுவாங்க உம்முல் மசாகின் என்று, மிஸ்கீன்களுடைய உம்மா, மிஸ்கீன்களுடைய உம்மா. ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு, இதெல்லாம் சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார். இவங்க கை தொழில் ஒன்று செஞ்சாங்க, வீட்டுல கை தொழில் செஞ்சாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி. கிதாபுல எழுதுறாங்க, ஏன் கைத்தொழில் செஞ்சாங்கண்டா அந்த கைத்தொழில வார வருமானத்தை எடுத்து சதகா கொடுக்குறது. வேற எந்த லாபமும் இல்லை அவங்களுக்கு. அதை வீட்டு தேவைக்கும் எடுக்கிறல்ல, அவங்களோட சொந்த தேவைக்கும் எடுக்கிறல்ல. கைத்தொழில் செய்யறதே சதகாவுதான், செய்யறது எடுக்கிறது சதகா கொடுக்கிறது. இதுதான் அவனோட வேலை. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குர்ஆன்ல கூட அல்லாஹு தஆலா சில பயங்கரமான பாவங்கள் மனுஷன் கிட்டே இருந்து நடந்தா அதுக்கு கஃபாராவாக சதகாவை தான் வச்சுக்கிறான். குர்ஆனை கொஞ்சம் எடுத்து பாருங்க. பெரிய பெரிய பாவங்கள், உதாரணமாக ஒரு மனிதன் சத்தியத்தை உடைக்கிறார், சத்தியம் பண்ணிட்டு அந்த சத்தியத்தை மீறார். இப்ப எங்களுக்கு சத்தியம் என்று சும்மா டைஸ்மாய், இந்த வல்லாஹி தல்லாஹி பில்லாஹி என்ற சும்மா வார்த்தை ஒன்றுமாய், வல்லாஹ் தல்லாஹ் பில்லாஹ் இந்த மூணும் சத்தியம் தான். இந்த மூணு வார்த்தையை கொண்டு சத்தியம் செய்ய, இந்த வல்லாஹி தல்லாஹி பில்லாஹி மூணை கொண்டு சத்தியம் செய்யப்பட்டா இத ஒருத்தர் மீறினா குர்ஆன் சொல்லுது ஃபகஃபாரத்துஹு இத்ஆமு 10 மசாகீன், 10 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அதுல கஃபாரா சதகா. பெரிய பாவம் சத்தியத்தை மீறுறது, பொய் சத்தியம் செய்யறது பெரிய பாவமே. அதுல கஃபாரா, அதுக்குரிய தண்டனை, அதுக்குரிய குற்ற பரிகாரம் என்ன? 10 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது. லிஹாருடைய சட்டம் உலமாக்கள் கிட்ட கேட்டா தெரியும். மஹரமான பெண்களை மஹரமியத்தான பெண்களோட ஒப்பிடுறது. உதாரணமாக இந்த காலத்துடைய வாலிபர்கள் கிட்ட அதிகமான அந்த பைத்தியமே. சில வாலிபர்களுக்கு தெரியாது, சொந்த மனைவிய சொல்றது நீங்கடா என் உமாவை போலன்னு சர்வ சாதாரணமா தெரியுது. இது சும்மா லேசான வார்த்தை அல்ல, இதெல்லாம் மற்றவனோடு பாவிக்கட்டும், முஸ்லிம்கள் இப்படி பாவிக்கலாம். ஏன்னா உம்மா என்றது வேற, மனைவி என்றது வேற. இதுக்கு செல்வாங்க இஸ்லாத்துல பிக்குல லிஹாருடைய சட்டம். இந்த சட்டத்தை ஒரு மனிதன் இப்படி சொல்லிட்டான் என்றா குர்ஆன் அவன் 3 விஷயம் செய்யணும். அதுல ஒன்று, அவன் அடிமைகளை உரிமையிடணும், நோம்பு பிடிக்கணும். அப்படி இல்லைன்னா 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும். சும்மா லேசான சட்ட திட்டங்கள். பெரும் பெரும் பாவங்களுக்கு குர்ஆன் சதகாவை தான் குற்ற பரிகாரமா வச்சுக்கிறது. அவ சதக்கா ஒரு குற்ற பரிகாரமா எல்லாம் வச்சுக்கிறான்டா வாழ்க்கையில் இந்த அமல் சும்மா லேசான அமல் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹதீஸ்ல வருது ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார் இறங்குறாங்க. என்சிலானி மலக்கின் 2 மலக்குமாரும் இறங்கி 2 மலக்கும் ஒவ்வொரு துவா செய்யறாங்க. ஒருத்தர் துவா, இன்னொருத்தர் பதுவா. ஒரு மலக்கு துவா செய்வாங்க, அல்லாஹும்ம அத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, சொல்லுவாங்க, யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் சொத்து செல்வம் கொடுத்து யாரெல்லாம் சதக்காவாக அந்த சொத்து செல்வத்திலே எடுத்து கொடுக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில நீ பரக்கத் செய்வாயாக. இது யாரு செய்யற துவா? ஒவ்வொரு காலையுடைய நேரம் மலக்குமார்களுடைய துவா, சதக்கா செய்யற மனுஷருக்கு. இன்னும் ஒரு மலக்கிறாரு, இவரது எந்த மனுஷன் சொத்து செல்வத்தை கொடுக்காம பதுக்கிறானோ இவனுக்கு நீ நாசத்தை கொடு, இவன் வாழ்க்கையில நீ முசீபத்தை கொடு, இவனை நீ நாசமாக்கு என்பதாக மலக்குமார்கள் பதுவா செய்யறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஒரு பேரிச்சம் பல துண்டை கொடுத்து சரி நரகத்திலிருந்து பாதுகாப்பு செய்து, ஒரு பேரிச்சம் பல துண்டை சரி சதக்காவாக கொடுங்க. சதக்கா பலவிதமான விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு, கியாமத்துடைய நாள் பிரகாசம். எந்த மனிதன் சதக்கா கொடுக்கிறானோ பெருமை வராது. ஹதீஸ்ல எந்த மனிதன் சதக்கா கொடுக்கிறானோ, கொடுத்துட்டு துவா செய்யறானோ அவனுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்யறான். எந்த மனிதன் சதக்கா கொடுக்கிறானோ அவனுடைய ஆயுள் அல்லாஹ் நீளமாக்குறான். எந்த மனிதன் சதக்கா கொடுக்கிறானோ அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை நேசிக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரன் நாம் ஆள்றான். மலக்குமார்களுடைய துவாக்கள் அந்த மனிதனுக்கு கிடைக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சதக்காவுக்கு இவ்வளவு சிறப்புகள் உள்ளடக்கி வைக்கப்பட்டது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஷைத்தான் கூட உம்மத்துக்கு படிச்சு கொடுத்த ஒரு அமல் என்ன? சதக்கா தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் அடிக்கடி சந்திக்க போவாங்க. சுருக்கமா பேச சந்திக்க போகக்கூடிய நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட ஷைத்தான் இடையில வந்தான். வந்து சொன்னான், மூசா நீங்க போய் அல்லாஹ்விடத்துல கேட்டுட்டு வாங்க, எனக்கும் பாவம் மன்னிப்பீக்கான்னு கேட்டுட்டு வாங்க. யாருக்கு? ஷைத்தான். இந்த நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் போனா வைத்து அல்லாஹ்விடத்துல கேட்டுட்டு வந்தாங்க, இவருக்கும் பாவம், இப்லீஸுக்கும் பாவம் மன்னிப்பீங்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நான் செல்ற ஒரு விஷயத்தை அவர் செஞ்சா இப்லீஸுக்கும் பாவம் மன்னிப்பீங்க, அவர் இந்த அந்தஸ்தில் அவரை கொண்டு போய் நாங்க விட்டுடுவோம். கேட்டாங்க என்ன? இந்த நேரத்துல ஷைத்தான் கேட்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அல்லாஹ் என்ன சொல்றான்?
சொன்னா என்ன தெரியுமா? சொன்னா நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கபரிஸ்தானுக்கு சிது செஞ்சுட்டு வர சொன்ன என்ன செய்தா என்ன தெரியுமா? அவன் அயாத்தோடிக்க போகலே நாங்க செய்யல, மௌத்தாங்க போறவா செய்ய போறோம் செல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னோம். சொன்னாங்க, மூசா நான் சொன்னதுக்காக நீங்க போய் அல்லாஹ் இடத்துல கேட்டீங்களே, 2 விஷயம் சொல்லிட்டாங்க, இந்த 2 மட்டும் வாழ்க்கையில செய்யவாங்க. ஒன்னாவது சொன்னாங்க என்ன தெரியுமா? வாழ்க்கையில மஹரம் இல்லாத பெண்களோட தனியா ஈக்குவாங்க. அந்த இடத்துல நான் உங்களை குழப்புவேன், அந்த இடத்துல நான் லேசா மனுஷனை வழி கெடுப்பேன். தனியா மஹரம் இல்லாத பெண்களோட தனியா ஈக்குவாங்க. 2வது சொன்னாங்க, சதக்கா கொடுக்கறதுக்கு முன்னுக்கு வந்துட்டீங்கன்னா உடனே கொடுத்துடு, உடனே கொடுத்துடு. நீங்க பிற்படுத்தினீங்கன்னா நான் கொடுக்க விட மாட்டேன். ஏன்னா குர்ஆன் அதான் சொல்ல, ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் பயம் காட்டுறது ஏழ்மையை வச்சு பயம் காட்டுவான். நீ கொடுத்தா அவனுக்கு போய்த்துடுமே, இது குர்ஆன் சொல்லுது. கொடுத்தா இல்லாம போமே குறையுமே, அது அப்படித்தான் அல்லாஹ் பயம் காட்டுறது. குர்ஆன் சொல்றான், அல்லாஹ் சொல்லிதான் இப்படிதான் பயம் காட்டுவான். ஆனா அல்லாஹ்ட வாதா நீங்க கொடுங்க, 700 மடங்கா நான் உங்களுக்கு திருப்பி தருவோம், 700 மடங்கா நாங்க திருப்பி தருவோம். சதக்கான நிபந்தனையில ஒன்றுதான், கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல உள்ளம் வலிக்கோடும் சதக்கா கொடுக்க போகுது. சும்மா மேலால தொட்டு இல்ல கொடுக்குறது, தொட்டு நலச்சு கொடுக்கறது. சதக்கா கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல உள்ளம் வலிக்கிறா கொடுக்க போகல யோசிக்கணும், அப்பா இவ்வளவு கொடுக்குறோமே அப்பா என்னோட சொத்துல இருந்து. இந்த கல்வி வலிக்க போகல உலமாக்கள் சொல்றாங்க, ஹதீஸுடைய கருத்து, இவருடைய சதக்கா கபூலியத்துக்கு அடையாது, இவர் அதை விட கூட அல்லாஹ்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ள போறாரு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே ரமலான் பல விஷயங்களை வலியுறுத்தினாலும் சதக்கா என்றது மிக முக்கியமா வலியுறுத்துது. அந்த வகையில இந்த ஊர்ல மஹல்லால இருக்கக்கூடிய தனவந்தர்கள், செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள், நல்லுள்ளம் கொண்டவர்கள், கொடையாளிகள், அவர்கள் கிட்ட நாங்க பர்சனலா பேசுவோம். நாங்க மிம்பர்ல இருந்து பர்சனலா ரெக்வெஸ்டா முன் வைக்கிறோம். முதலாவதாக அவங்களுடைய ஜகாத் சதக்காக்களை மஹல்லால இருக்கிறவங்கள அவர் வெளியில போய் கடல் தாண்டி போய் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இல்லாட்டி சில பேர் ஊருக்கு வேஷம் பார்த்து கொடுக்குறேன், நாங்க என்னத்துக்கு இங்க கொடுக்குறேன், உழைக்கிறதெல்லாம் இங்க, ஆனா கொடுக்கறது அங்க. அப்படி அல்ல. முதலாவது உங்களோட கண் முன்னுக்கு ஏழைகள் விளங்குறாங்களா, அவங்களோடு கொடு. உங்களோட மஹல்லால் இத்தனை வருஷமா ஈக்கிறீங்களா, அது வெளியில இருந்து நீங்க இங்க வந்தாலும் சரி, இங்கேருந்து வெளியில போனாலும் சரி, எங்க உழைக்கிறீங்க சம்பாதிக்கிறீங்க, கண் முன்னுக்கு ஏழைகள் விளங்குறாங்களா, அந்தந்த ஊர்ல ஈக்கக்கூடிய ஏழைகளை கொடுங்க. அதே போல குடும்பங்களுக்குள்ளால ஏழைகள் ஈப்பா. ஜகாத் சில நிபந்தனைகள் ஈக்குது, அந்த விஷயங்களை பேச நேரம் போதாது. ஜகாத் குடும்பத்துக்குள்ளால கொடுக்கிறது 1-2 பேரை தவிர, மற்றும்படி சதக்கா குடும்பத்துக்குள்ளால தேடுங்க. வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. நாங்க கண்டிப்போட செல்றோம். சிலவங்களுக்கு தெரியும் இவனுக்கு வசதி இல்ல, ஆனா நினைக்கிறான் எனக்கு இதை கேட்டு வரட்டும், வரட்டும் காலடிக்கு. இப்படி கவானம் அல்லாஹ் கேட்க வெப்பான போறோம். சும்மா விளையாட்டல்ல இது. கஷ்டத்தை விளங்கி கஷ்டத்தோட விளையாடவானம், மான மரியாதைகளோட விளையாடவானம், வந்து கேட்க காரணம். அந்த காலத்துல சதக்கா செஞ்சாங்க எப்படி, இரவு நேரத்துல அப்படியே பைகளை நிரப்புவாங்க. ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு மகன் சதக்கா செஞ்சாங்க. இஷாவுக்கு பின்னால போயிட்டு ஒவ்வொரு வீடு வாசல்ல வச்சுட்டு வந்துடுவாங்க. யாரு வச்சேன்னு தெரியா, வைக்கப்பட்டவங்களுக்கு அவங்களோட தெரியா யாரு வச்சேன்னு போது. மவுத்தா போயிட்டு அவங்க கபருளுக்கு அடக்கம் செய்யற வரைக்கும் இவங்க தான் வச்சேன்னு தெரியும். அப்படி சதக்கா செஞ்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை குடும்பத்துல தேடுங்க, ஏழு எளியவர்களை தேடுங்க. முக்கியமா உம்மா வாப்பக போயிட்டு கொடுங்க. பொண்டாட்டி பிள்ளையில 2வது பாருங்க, ஆண்கள் விசேஷமாக பொண்டாட்டி 2வது, பிள்ளைகள் 2வது. முதலாவது உம்மா வாப்பா கிட்ட போயிட்டு தேவை கேளுங்க, அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. உங்களுக்கு குடிக்க ஏழுமா கொடுங்க, பெரிய ஒரு கணக்கு. அதுக்கு புறம் பொண்டாட்டி. ஏண்டா எத்தனையோ பேர் கடைசி 10 சுதேசுக்கு பின்னால தராவி, எத்தனையோ பேர் உம்ரால, எவ்வளவு பேர் அங்க, ஆனா உம்மா வாப்பா இங்க கல்பனோ அழுது கொண்டிருக்கிறான். வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கிறான், இஃப்தாருக்கு சரியான சாப்பாடு இல்ல, ஒழுங்கான குடிப்பு இல்ல. பேசி உம்மா வாப்போட பேசு, அவங்களுக்கு கொடுங்க. அதே போல மஹல்லால இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களை கவனிங்க. குறிப்பாக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஹல்லால இருக்கக்கூடிய உலமாக்கள் ஊழியர் செய்கிறவர்களை கவனிங்க. ஏனென்றா மஹல்லால இருக்கக்கூடிய இந்த சந்தாவுடைய பணமே இது. ஏன் இதை விசேஷமா பேசுறோம் தெரியுமா? இந்த மாசம் சந்தாவுடைய பணம் கூட அதிகமான மஹல்லாவாசிகள் கொடுக்கறது கிடையாது. எல்லாம் நினைச்சு கொண்டே சந்தாக்கு கேட்டுறது, சந்தா கேட்கிறேன், எல்லாரையும் சந்தாக்கு கேட்டுறேன். சந்தான்றதும் சதக்காதான். இது கெட்டது காரணம் என்ன தெரியுமா? நான் சிலது யோசிக்கணும். அதாவது அல்லாஹு சமது, அல்லா தேவையில்லாதவனை அல்லாட பள்ளிக்கு நானே கொடுக்கணும். அல்லா தேவையில்லாதவன் தான்
பள்ளியில ஊழியம் செய்யறவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு குடும்பம் ஊட்டி அவங்க பார்க்கணுமே கேட்கணுமே, அவங்களோட எவ்வளவு வேலைகள் இருக்குது. கொஞ்சம் யோசிங்க. ஒரு சம்பளம் குறிப்பிட்ட சம்பளம் கொடுத்து எந்த நேரம் உள்ளுக்குதான் நீக்கணும் என்று சொன்னா அந்த ஜப்புக்கு நாங்க போவோம். போயாலே வேலை, மர்கட்டையிலும் வேலை, பேங்க் ஹாலிடேயும் வேலை, சனியும் வேலை, ஞாயிறும் வேலை, 7 நாளும் வேலை. பள்ளிகளுக்கு ஈக்கணும் 50,000 சம்பளம். இப்ப கஷ்டமா இல்லையா? அவ குடும்பம் ஊட்டியெல்லாம் விட்டு 4 நாளைக்கு தான் வீட்டுக்கு போறது வாரது. கொஞ்சம் ஊழியர்களுடைய விஷயத்த எங்களோட உணர்வோட சேர்த்து மதிச்சு பாருங்க, சேர்த்து பாருங்க. எங்களுக்கு ஏழும் இவங்கள மாதிரி செய்ய கஷ்டம். ஏன்னா இது வக்காலத்து வாங்குற பேச்சு அல்ல. இதெல்லாம் காலமா சொல்லப்படுவது. இன்னும் மனிதர்கள் உணரலை. அந்த மஹல்லால இருக்கக்கூடிய உலமாக்கள் போயிட்டு கேளுங்க. எங்களுக்கு கண்டறிந்தவன் எல்லாத்துல டீட்டெயிலும் தெரியும். இந்தியாவில இருக்கக்கூடிய நடிகர் பேர் தெரியும், கிரிக்கெட் விளையாடுறவன் அவன் குடும்பத்தை நீங்க தெரியும், யார கல்யாணம் முடிச்சு எத்தனை புள்ள, சொந்த மஹல்லால ஹசரத்ர குடும்பத்தை பத்தி தெரியா, எத்தனை பிள்ளைன்னு தெரியா, எவ்வளவு மஹல்லால இருக்கக்கூடிய உலமாக்கல்ல பிள்ளைகள் பேரலைஸ் ஆகி எவ்வளவு பிள்ளைகள் சுபஹானல்லாஹ் மிச்ச கஷ்டத்தோட இருக்கிறான். கிளம்ப கூட்டி கொண்டு போறான். கொஞ்சம் பேர் அவனோட நிலைமைகளை விசாரிங்க. சதக்காக்கள் அவங்களோருக்கும் கொடுங்க. சந்தா என்றது அவங்களோடு சம்பளம் கொடுக்கிற சதக்கா. இது நைட்டுக்கு இஃப்தாருக்கு அப்படி இல்ல, ஒரு புது கடைக்கு வேற வேற ஏரியாக்களுக்கு இது சாப்பாடுக்கு 2000-3000 செலவு. சந்தான்னு 100 ரூபாய் வைத்து கேட்டா அடுத்த மாசம் பார்ப்போமே, வார மாசம் பார்ப்போமே, 100 ரூபாய் கொடுக்க தள்ளி இல்ல. ஆனா இதெல்லாம் செலவழிச்சு கொண்டிருக்கிறான். பள்ளிக்கு கொடுக்க இன்னும் மனசு வரல. அதே போல கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல முக்கியமான ஒரு விஷயத்தோட முடிச்சு கொள்றேன். கொடுக்கக்கூடிய நேரம் தேடி போயிட்டு கொடுக்கும். இந்த கூப்பிட்டு கொடுக்க வாங்க எல்லாம் சொல்றேன். கார்டு கொடுத்து எல்லாம் வாங்கலாம், லைன்ல நிப்பாட்டு. இப்ப பெரிய ஒரு கூட்டம் லைன்ல கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. அது வெயில் அண்டி இல்ல, மழை அண்டி இல்ல. அவங்க சொல்ற டைமுக்கு இவங்க போகணும். அவங்க பிஸியான டைம் இவங்க போறல்ல. கொடுக்கிறதே அல்லாஹ் தந்ததை நீ கொடுக்கிறாய். அல்லாஹ் தந்த பிச்ச அதை எடுத்து நாங்க சதக்கா கொடுக்கிறோம். இத கொடுக்கக்கூடிய நேரம் அந்த ஏழை எளியவர்களை ரோட்ல நிப்பாட்டிக்கிறாங்க. ரமலானுடைய காலம் எவ்வளவு பிரச்சனைகள் கொழும்புல சந்திச்சோம் தெரியுமா? கொலையெல்லாம் நடந்துச்சு. அதுக்காக வேண்டி அந்த வேலை செய்ய வாகன வசதி ஈக்குதா? அந்த காலத்துல செஞ்ச உலமாக்களை போல இரவுல போய் வச்சுட்டு வந்துருங்க. நீங்க கூட்டுதேன்னு தெரிய தேவையில்லை. உங்களுக்கு கூலி உலகத்துல கிடைக்கணுமா ஆகிரத்திலயா? ஆகிரத்துல ஓடுமெண்டா சொல்ல தேவை. அந்த முறையில சதக்காக்கள் அமைங்க. ஏனென்றா மான மரியாதைக்கு நிறைய பேர் பயந்து சின்ன வழி இல்லாட்டி வெளியில சொல்ற பேசாம ஈப்பா இவங்களை கொண்டு வந்து நடு ரோட்ல சீரழிக்க போல கல்பு பத்துமா இல்லையா? மன வருத்தம் மீக்குமா இல்லையா? அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை அன்பாக பண்பாக கேட்கிறோம். சதக்காவ முறையா கொடு. உங்களோட கையில் அதிகாரம் ஈக்கின்றதுக்காக வேண்டி எங்களுக்கு வேண்டிய மாதிரி கொடுக்கலும் என்ற ரீதியில கொடுங்கவான. நாளைக்கு பின்னுக்கு அல்லாஹுத்தால உங்களோட கண் முன்னுக்கு அவள் ஒன்னாவது அனுப்புவான் சொற்கள் நீங்களோடு இருங்க. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய மாதம் பலவிதமான சிறப்புகளை வலியுறுத்தினாலும் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் சதக்காலை கவனம் செலுத்துங்க. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசுறோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.